யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்கள் இன்று தொடக்கம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கை அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக சகல ஆசிரியர்களும் இணைந்துள்ளனர். 6 கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் விரிவுரைகளை நடத்துதல், கூட்டங்களில் பங்கு கொள்ளுதல், ஆய்வுகளை மேற்பார்வை செய்தல், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை சம்பந்தமான கடமைகள் போன்ற அனைத்து கல்விசார் நடவடிக்கைகளில் இருந்து விலகிக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது. துறை தலைவர், பீடாதிபதி, இணைப்பாளர்கள், பணிப்பாளர்கள் போன்றோர் தொண்டு அடிப்படையிலான அனைத்து கடமைகளில் இருந்தும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளாக இலங்கை பல்கலைக்கழக கல்விசார் ஊழியர்கள் ஒரு விசேட வகையினராக கருதப்பட வேண்டும். அரசினால் உயர்கல்விக்கு செலவிடப்படும் நிதி மொத்த தேசிய உற்பத்தியில் குறைந்தது 6% உயர்த்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலவச கல்வி தொடர்பான கொள்கை பற்றி அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி தெளிவான ஒரு விளக்கத்தை அரசாங்கம் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். அத்துடன் உயர்கல்வி தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் போது எல்லா பங்குதாரர்களையும் பொதுமக்களையும் உள்ளடக்கிய முறைமையான ஒரு ஆலோசனை செயல்முறை ஒன்றை உருவாக்கும் வரை தற்போது நடைமுறையில் உள்ள உயர்கல்வி சீர்திருத்த செயல்முறைகள் அனைத்தும் இடைநிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இலங்கை பல்கலைக்கழகங்களை அரசியல் மயமாக்குவதையும் அவற்றை நுண்முகாமைத்துவம் செய்வதையும் நிறுத்தி பல்கலைக்கழகங்கள் சுயாதீனமாக நிறுவனங்களாக எழுச்சி பெற்று இலங்கையின் அபிவிருத்தியில் ஊக்கிகளாக தொழிற்பட அனுமதிக்க வேண்டும் மற்றும் 7/7/2001 அன்று சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால பிரேரணையில் குறித்துரைக்கப்பட்ட சம்பளத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் முன்வைத்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க போராட்டத்தில் இம்முறை சட்டப்பீடமும் இணைந்துள்ளதாகவும் பல கோரிக்கைகளை முன்வைத்து நடாத்திய போராட்டங்களில் வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படாத காரணத்தினால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கால அவகாசம் கொடுப்பதற்கு முடியாத நிலையில் உள்ளோம் எனவும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார்.